ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குங்க. Zomatoவோட ஆப். அதுல வந்து இப்ப நம்ம டிக்கெட் வந்து புக் பண்றது எப்படின்னு சொல்லி தர போறேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணாலும் இருந்துக்கலாம். எக்ஸாம்பிள்க்கு நீங்க சென்னையில இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். சென்னை இங்க லொகேஷன் வரும். ஓகேங்களா? இத குடுத்தோம் அப்படின்னா, சென்னையில் வந்து லொகேஷன் வந்து ஓகே ஆயிடுங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா, இப்ப அங்க என்னெல்லாம் மூவிஸ் ஓடிக்கிட்டு இருக்குதுங்கிறத இந்த பார்த்தீங்கன்னா, கீழ பாக்ஸ் இருக்குல்ல, இதுல 4த் ஆப்ஷன நீங்க பார்த்துக்கலாம். இப்ப நீங்க காந்தாராக்கு புக் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். அது காந்தாரா டிக்கெட் புக்கிங் இருக்கு. கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு கேட்கும். தமிழ் வேணுமா? ஹிந்தியில வேணுமா? கன்னடால வேணுமா? தெலுங்குல வேணுமான்னு கேட்கும். தமிழ்ல பார்க்கணும்னா தமிழ் குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி கீழ போனீங்கன்னா எந்த டேட்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்க 15ஆம் தேதிக்கு புக் பண்றீங்க. இல்ல இன்னைக்கு 12ஆம் தேதிக்கு காலைல புக் பண்ண போறீங்கன்னா 12ஆம் தேதி. காலையில 11 மணி ஷோ, 2:50 ஷோ இந்த மாரிலாம் ஷோஸ் இருக்குங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி சீட்டுக்கு நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். டைமிங்ஸ் வந்து அவைலபிள் ஸ்லாட்ஸ். மேல வந்து தியேட்டர் நேம் இருக்கும். சங்கம் சினிமாஸ். இந்த மாரி கீழ போனீங்கன்னா, அ எந்த தியேட்டர் உங்களுக்கு நியரஸ்ட்டா இருக்கோ, அந்த தியேட்டர் கம்ஃபர்டபுளான தியேட்டர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டும் நீங்க இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நான் சர்ச் ஆப்ஷன்ல போயிட்டு, ஆ அட என்னடா இது? நான் பிவிஆர்ன்னு குடுக்குறேன். பிவிஆர்ன்னு குடுத்தோனே, பிவிஆர் கிரவுண்ட் கலாண்டா மால், பல்லாவரம். அதாவது ஏர்போர்ட்லேருந்து ரைட் சைட்ல அங்க இருக்குங்க. அந்த கேக்குது. இல்லன்னா பிவிஆர் வந்து ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்கிறது கேக்குதான்னு ஜஸ்ட் ஏர்போர்ட்டோடதே வந்து ப்ரீவியஸா புக் பண்ணியிருக்கேன்னு கூட காமிக்குது. இதுல போயிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நைட் ஒரு 10:50க்கான ஷோ புக் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இல்ல இப்ப காலைல 7 மணி, மார்னிங் 9 மணிக்கான ஷோ ஆன் பண்ண போறேன். இப்படி போனோனே இதுல அவைலபிள் ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் இங்க இருக்கும். கிளாசிக் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இண்டு போட்டிருக்குல்ல ஆல்ரெடி புக் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, அது மட்டும் இன்னும் புக் ஆகலன்னு அர்த்தம். இதுல போயிட்டு உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சி இப்போ உங்களுக்கு இங்க வேணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு டிக்கெட்னா இப்படி 2 டிக்கெட்னா பக்கத்துல கிளிக் பண்ணீங்கன்னா, செலக்ட் 2 சீட்ஸ் வந்துரும். 3 சீட்ஸ் இப்படி வரும். இல்ல தெரியாம பக்கத்துல சூஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. எனக்கு அது வேண்டாம்னா, மறுபடியும் அதையவே தொட்டீங்கன்னா, அந்த சீட்டு போயிரும். 2 பேர் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், 2 டிக்கெட்டு. இப்படி கிளிக் பண்ணிட்டு ப்ராசஸ் குடுத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷனுக்கு போங்க. டிக்கெட்டோட 2 டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா, ரூ. 367.60 காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து கெட் ஃப்ரீ ஸ்நாக் வவுச்சர் அப்ளை பண்ணீங்கன்னா, ஒரு சில இடத்துல கிடைக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. நீங்க வேணும்னா ஸ்நாக்ஸ் அதாவது வெளிய இருந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே சென்னை எந்த தியேட்டர்லயுமே அலோட் பண்றதில்ல. உள்ள தான் வாங்க போறீங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே வேணும்னா புக்கிங் பண்ற மாரி இருந்தா, இதுலயே நீங்க புக் பண்ணிக்கலாம். ரெகுலர் பாப்கார்ன் வந்து டாப்பிங் ரூ. 285, மீடியம் பாப்கார்ன் ரூ. 385, பாப்கார்ன் வித் காம்போ சால்டட் வித் பெப்சி வந்து ரூ. 500. இந்த மாரி உங்களுக்கு என்ன வேணுமோ, அங்க இருக்கிற ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து இதுலயே குடுத்துருவாங்க. வெஜ் மட்டும்னா நீங்க வெஜிடேரியனா வெஜ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். காம்போ அப்புறம் சாண்ட்விச், பர்கர் இந்த மாரி என்ன வேணுமோ நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து இதுல ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணிட்டு டோட்டலா இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஆர்டர் பண்ண போறேன்னா, ஒரு பர்கர் குடுத்துக்குவோம். ஒரு பர்கர் குடுத்துட்டேன். ₹250 ஓகேங்களா? இப்போ கீழ வந்த உடனே மேல வந்து அந்த 7 மினிட்ஸ் ஓடிட்டுருக்கு. அந்த 7 மினிட்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புக்கிங் பண்ணி ஆகணும். இல்லன்னா கேன்சல் ஆயிரும். இப்போ நம்மளோட புக்கிங்ஸ் வந்து ஆர்டர். இதுல வந்து டிக்கெட் ரூ. 367. பர்கர் ஆர்டர் பண்ணாலும் அது ஒரு ரூ. 250. புக்கிங் அண்ட் சார்ஜஸ் இன்க்ளூட் ஜிஎஸ்டி. புக்கிங் சார்ஜஸ் ரூ. 52யும் ஜிஎஸ்டி வந்து ₹9.36 குடுத்துருக்காங்க. டோட்டலா ரூ. 678 வந்திருக்குங்க. இதுல வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வேணா நீங்க எடிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல மணி ஆட் பண்ணியிருந்தா அதுல பண்ணிக்கலாம். இல்லன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, மோபிக்விக் யுபிஐ ஐடி, கிரெட், பீம் இல்லன்னா கிரெடிட் கார்ட், டெபிட் கார்ட்ஸ், அமேசான் பே இதுல எதுல வேணாலுமே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஜிபே இல்ல ஃபோன்பே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த கிரெட் இருக்கு. யுபிஐ இருக்கு. நான் யுபிஐ ஆப் தான் யூஸ் பண்றேன். இத அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு பே வந்துரும். இங்க பே நவ் வந்துரும். ஆனா ஜிபே, ஃபோன்பேவை எல்லாம் காணோம். நீங்க இதில கிளிக் பண்ணிக்கலாம். இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் கார்ட்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, அது சில ஆஃபர்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதில நீங்க கிளிக் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேமெண்ட் எந்த ஈஸியா இருக்கோ. இப்ப கிரெட் இருக்கு என்கிட்ட. இப்ப கிரெட் குடுத்தோம்னா, பே நவ் காமிக்கும். இப்படி குடுத்தேன் அப்படின்னா, பார்த்தீங்கன்னா, கிரெட் ஆப் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா, கிரெட் ஆப் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிருச்சு. இதில வந்து நான் பேமெண்ட் பண்ற மாரி காமிக்கும். நமக்கு எந்த கார்டு வேணுமோ அத பேங்க் அக்கவுண்ட்டோ, இது கிரெடிட் கார்ட்ஸ் காமிக்குது. இப்படி ஒரு 3 அக்கவுண்ட் காமிக்குதுங்களா? வியூ குடுத்துட்டு நமக்கு யுபிஐல எந்தெந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் இருக்கோ, அதில வந்து நீங்க ஆட் பண்ணி, எந்த பேங்க் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமோ, அந்த பேங்க கிளிக் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேமெண்ட் பண்ணீங்கன்னா, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடும். இது வந்து நான் தெரிவிக்கா டிக்கெட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டிக்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாரி வந்துரும். நான் வந்து ஜஸ்ட் இது
வீடியோவுக்காக நான் எடுக்கிறேன். பட் டிக்கெட் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணல. அப்படியே பேக் வந்துட்டேன். இந்த மாரி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இது அப்படியே ஓகே ஆயி உங்களுக்கு டிக்கெட்டோடது வந்து ஷோ ஆயிரும் ஆப்புக்குள்ள. நீங்க அத கொண்டு அப்படியே தியேட்டருக்குள்ள போய்க்கலாம். நான் பேமெண்ட் பண்ணாம ரிட்டர்ன் வந்துட்டேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் ஆயிரும். டிஸ்டிக் ஆப் வந்து Zomatoவோடது. இதுல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு டிக்கெட் புக்கிங்க்கு. நான் பெர்சனலாவே இந்த ஆப் தான் யூஸ் பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படியே கீழ கமெண்ட் பண்ணுங்க.